குளிக்கும் போது இதை மட்டும் செய்யுங்க, உடம்பு தங்கம் போல தகதகன்னு மின்னும். சாஸ்திரங்கள் சொல்வது இதுதான். நாம் குளிக்கும் போது பல விஷயங்களை கவனித்து செய்வது மிகவும் நல்லது. குளிக்கும் போது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி குளிக்க வேண்டும். கர்மம் செய்த பிறகு மட்டும் தெற்கு நோக்கி குளிக்கலாம். மேற்கு திசை நோக்கி குளித்தால் உடலில் சோர்வு ஏற்படும். நாம் வீட்டிலேயே கங்கா ஸ்நானம் செய்ய முடியும். ஒரு குவளை நீரில் மோதிர விரலால் ஓம் என்று தியானம் செய்து எழுதுங்கள். அந்த நீர் கங்கை நீராக மாறிவிடும். ஒரு நிமிட தியானத்தில் இந்த உடலுக்கு நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குளித்தால் உள் பூஜையில் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகம் ஆகிவிடும். தண்ணீரை கால் முதல் மேல் நோக்கி நனைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும். நம் மண்டை ஓட்டிற்கு எப்படிப்பட்ட அக்னியையும் தாங்குகிற சக்தி உண்டு. காலிலிருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் போது அக்னியானது தலையை நோக்கி பயணிக்கும். இதுவே சரியான முறை. தலை முதல் கால் வரை உள்ள பின்பாகத்தை பிருஷ்டம் என்பார்கள். அதில் நம் முதுகு பாகம்தான் பெரியது. அங்குதான் அக்னியின் வீச்சம் கூடுதல் வேகமாக பரவும். அதனால் குளித்து முடித்த பிறகு முதலில் முதுகு பாகத்தை தான் துடைக்க வேண்டும். குளித்த பிறகு பெரும்பாலும் எல்லோரும் ஈரம் படாத துண்டைத்தான் துவட்டுவதற்கும் உடம்பை துடைப்பதற்கும் உபயோகிப்பீர்கள். உலர்ந்த துணியானது சூட்டை வேகமாக பரவச் செய்து பலவிதமான உள்நோவுகளை உருவாக்கும். பிறருடன் வாய் திறந்து பேசக்கூடாத 3 நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம். அப்போது மௌனத்தை கடைபிடிக்கலாம் அல்லது ஜபம் செய்யலாம். குளிக்கும் போது வாயில் நீர் வைத்து கொப்பளித்தால் கழுத்து மேல் வருகிற நீர் சம்பந்தமான தட்டுக்களை மற்றும் நோய்களை தவிர்க்கலாம். வாயில் இருக்கும் நீர் மேல் நோக்கி எழும்போது அக்னியின் வேகத்தை எடுத்துவிடும். நீர்நிலைகள், ஆறு, குளம், கடல் ஆகியவற்றில் எல்லா தேவதைகளும் பெரியவர்களும் அரூபமாக ஸ்நானம் செய்வதாக கூறுகிறார்கள். அதனால் ஓடிச் சென்று நீரில் குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை தலையில் தெளித்து நீர்நிலைக்குள் மெதுவாக இறங்கி குளிக்க வேண்டும். நீரில் உமிழ்வதோ துப்புவதோ கூடாது. நீரை விரயம் செய்தால் கடன் ஏற்படும். உப்பு நீர் ஸ்நானம் திருஷ்டி தோஷங்களை நீக்கும். வெள்ளியன்று குளிப்பது நல்லது. அசுத்தமான நீரை நாம் வசிக்கும் இடத்தில் சேர்த்து வைக்க கூடாது. சுத்தமான நீரில் ஒருபோதும் அசுத்த நீரை கலக்கக்கூடாது. ஒருபோதும் நீரை காலால் உதைத்து விளையாடக்கூடாது. குளிக்கும் போது குவளையில் இருந்து நிதானமாக எடுத்து குளிக்க வேண்டும். வேகமாக குவளையில் இருந்து எடுத்து குளிக்க கூடாது. அப்படி குளிப்பது தண்ணீரை பழிப்பதற்கு சமம். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடல் சூட்டை குறைக்கலாம். ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எண்ணெய் தடவி குளிக்க வேண்டும். பொது இடங்களான ஆறு, குளம் ஆகியவற்றில் குளிக்கும் போது அடுத்தவர் மீது நாம் குளிக்கும் நீர் தெளிக்க கூடாது. கடலிலோ நதியிலோ நீராடும் போது ஒற்றை ஆடை இல்லாமல் இரட்டை ஆடையுடன் குளிக்க வேண்டும். தீர்த்தத்தில் முங்குவதற்கு முன்பு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இடுப்பளவு நீரில் நிற்க வேண்டும். 3 முறை நீரை எடுத்து ஆசமனம் செய்ய வேண்டும். பின்தலையில் புரோட்சணம் செய்ய வேண்டும். பின்பு 3 முறை முங்கி குளிக்க வேண்டும். எண்ணெய் நீராடலுக்கு நல்லெண்ணெயில் சீரகத்தை சேர்த்து லேசாக சூடாக்கி வடிகட்டி தேய்த்து குளிக்கலாம். காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை எண்ணெய் தேய்த்து குளிக்க உகந்த நேரம். சுடுநீரில் குளிப்பது நல்லது. எண்ணெய் குளியல் ஆன பிறகு பழைய சாதம், இளநீர், தயிர் போன்ற குளிர்ச்சியான பொருட்கள் ஆகாது. தொடர்ந்து 48 சனிக்கிழமைகள் எண்ணெய் தேய்த்து குளிக்க தேகம் தங்கம் போல மின்னும், தகதகவென மாறிவிடும்.